இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து வெங்காய பக்கோடா. வெங்காய பக்கோடாவுக்கு தேவையான பொருள் வந்து இந்த ஜாம்லாம் வரும் இல்லையா, அந்த இதில் வந்து 1 கப்பு கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன், 1/4 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சோள மாவு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, பெருங்காயப்பொடி, ஒரு ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து நம்ம லாஸ்ட்டாக இது பண்ணி ஃப்ரை பண்ணி அதில் போடுறதுக்கு. இது வந்து பொரிக்கிறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சூடாக எண்ணெய் காய்ச்சி அதில் விடணும், அதனால எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நமக்கு இதுக்கு வந்து தண்ணி அநேகமாக தேவைப்படாது ரொம்ப, இருந்தாலும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி, உப்பு எல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதுலேயே வந்துடும். இப்போ வந்து நம்ம எல்லாத்துலேயும் 1 by 1 மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா பிசறணும். முதல்ல வெங்காயம், உப்பு எல்லாம் போட்டிருக்கேன், எல்லா இன்க்ரீடியன்ஸும் வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாத்தையுமே 1 by 1 போட்டு நல்லா கையால் பிசிறி விட்டுடுங்க. அப்புறம் சுட சுட காய்ச்சின எண்ணெயை அதில் விட்டு பேசிடணும். இன்னும் கடலை மாவை ஆட் பண்ணலைன்னா கடலை மாவை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை காய்ச்சி விடணும். கடலை மாவு சேர்த்து நல்லா பிசிறி விட்ருங்கோ. இந்த வெங்காயத்துலேருந்து உப்புலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். இப்போ வந்து சூடாக காய்ச்சின எண்ணெயை விடலாம். அதில் நல்லா சூடாக காய்ச்சின நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் விடுங்க. நல்லா உங்களுக்கு புரிகிறது கேட்கும், சத்தமே கேட்கும். கொஞ்சம் ஆறட்டும், ஆறின பிறகு அதை மெதுவாக பிசியலாம். இதில் வந்து சோம்பு, அப்புறம் பூண்டு, சோடா உப்பு இதெல்லாம் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இதுவே நல்லா பிடிக்க வரும். இருந்தாலும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம், இல்லைன்னா அது உதிர்ந்து போயிடும். கொஞ்சம் அது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வருதுங்கிற பொறுத்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லேசாக விட்டால் போதும், ரொம்ப வேண்டாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அவ்வளோதான். இந்த பதத்துக்கு இருந்தால் போதும், இதுக்கு மேலே உங்களுக்கு வேண்டாம். அப்போ தான் நம்மளுக்கு இப்படி உதுத்து போடுறதுக்கு அது சரியாக வரும். ஒரு வாணால எண்ணெய் வச்சுருக்கேன், அதில் கொஞ்சம் போட்டு பாருங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிசைஞ்சு வச்ச இந்த மாவை எடுத்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் கிள்ளி போடுங்க. அப்படி இப்படி இப்படி கிள்ளி கிள்ளி போடணும். எண்ணெய் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், ஒரு 2-3 ஈடு நம்ம பண்ணினா கூட. ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சுட்ட எண்ணெயை திருப்பி நம்ம அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் எண்ணெய் கொஞ்சமாக வச்சுருக்கோம். இது வந்து நல்ல ஹை இதில் தான் இருக்கணும். அதுக்கப்புறமா ஓரளவுக்கு ஒரு 50% to 60% வெந்த பிறகு அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க. நம்ம பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா அந்த ஓசையெல்லாம் அடங்கின பிறகு அதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சுவையான வெங்காய பக்கோடா ரெடி ஆகிடுது. இது வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் பாருங்கள், அப்படி உடைச்சாலே ஈஸியாக உடைய வரும். பரப்பரன்னு நல்லாயிருக்கும். ஒரு 2 நாள் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டோன்னா 2 நாள் நல்லாயிருக்கும். எல்லோரும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அது யாரும் ஆட் பண்ணாத ஒரு இன்க்ரீடியண்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அது வந்து உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும், சாஃப்ட்னஸும் கொடுக்கும், ரெண்டுமே கொடுக்கும், நல்லாயிருக்கும். ப்ளீஸ் வாட்ச் மை சேனல்.